ஆஸ்கர் சினிமாவுக்கான ஒரு உயரிய விருது. இதுவரைக்கும் ஆஸ்கர் விருதுக்கு இந்தியாவிலிருந்து நாமினேட் ஆன தமிழ் திரைப்படங்கள் என்னென்னலான்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படி தெரியலன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. 1969ல் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான தெய்வ மகன் திரைப்படம் தான் அஃபீஷியலா தமிழ்நாட்டில இருந்து ஆஸ்கருக்கு நாமினேட் ஆன முதல் தமிழ் திரைப்படம். அதுக்கப்புறமா 18 வருஷம் கழிச்சு தான் ஆஸ்கருக்கு ஒரு தமிழ் திரைப்படம் நாமினேட் ஆகுது. அதுதான் உலக நாயகனோட நாயகன். அதை தொடர்ந்து 1990ல் அஞ்சலி, 1992ல் தேவர் மகன், 1995ல் குருதி புனல், 1996ல் இந்தியன், 1998ல் ஜீன்ஸ், 2000ல் ஹேராம், 2016ல் விசாரணை, 2021ல் கூழாங்கல். இது எல்லாம் தான் இதுவரைக்கும் தமிழ் சினிமால இருந்து ஆஸ்கருக்கு பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படங்கள். அந்த வரிசையில் இந்த வருஷ ஆஸ்கர் விருதுகளுக்காக கொட்டுக்காளி, வாழை, தங்கலான், மகாராஜா, ஜிகிர்தண்டா XX, ஜமா இந்த 6 படமும் இந்த வருஷம் ஆஸ்கர் விருதுக்கு அனுப்புறதுக்கான பரிசீலனை பட்டியலில் இருக்குது. இதுல எந்த படம் இந்த வருஷம் ஆஸ்கர் விருதுக்கான அபிஷியல் என்ட்ரியா நாமினேட் ஆக போகுது, எந்த படம் இந்த வருஷத்துக்கான ஆஸ்கர் விருதை வாங்க போகுதுன்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். இதே மாதிரி சினிமா பத்தின நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னோட ஐடியை ஃபாலோ பண்ணுங்க. நம்ம இன்டர்வல் முறுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.